iQOO அவங்களோட Z சீரிஸில் இப்போ புதுசாக Z11x அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட்ஜெட் ஃபோனில் என்ன டிசைன் இருக்குமோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.76 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேனலோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ்க்கான ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 382 பிக்சல்ஸ் பெர் இன்ச் ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெருசாக எந்தவித ஹெசிடேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் கூடவே மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே NTSC கலர் கேமெட் உங்களுக்கு 83% கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான டிஸ்பிளேவாக இருக்குது. இதே மாதிரியான டிஸ்பிளே கிட்டத்தட்ட இதே ஸ்பெசிஃபிகேஷனான டிஸ்பிளே தான் Z10Xலையும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 7400 டர்போ சிப் செட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 7300க்கும் 7400க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதே ப்ராசஸர் தான் கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஓவர் கிளாக் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 256GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், இல்லை கேம்ஸாக இருக்கலாம், இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமிங் BGMA மாதிரி கேமிங் வந்து மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் மற்ற கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தாராளமாக மீடியம் கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும் உங்களால். அண்ட் சில கேம்ஸ் ஹை கிராஃபிக்ஸும் ப்ளே பண்ணலாம். அதுக்காக ரொம்ப கிராஃபிக்ஸ் இன்டென்ஸ் ரிசோர்ஸ் கேம்ஸ்லாம் கேட்காதீங்க. அது இதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட சைடில் கொடுத்துருக்காங்க. அதான் பவர் பட்டன்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் அண்ட் வழக்கம் போது தேவையே இல்லாத 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதே ப்ராசஸர் இதே மாதிரியான கேமராஸ் தான் Z10Xலையும் யூஸ் பண்ணாங்க. பட் Z10Xல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 32 கிடையாது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Z10Xல 6500 mAh கொடுத்துருந்தாங்க. இங்கே அதை அப்கிரேட் பண்ணி 7200 mAhக்கான பேட்டரி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷனல் இந்த ஃபோனுக்கு IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட் இருக்குது, வைஃபை சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UI-யான OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணுறாங்க. iQOO இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 5000லேருந்து 7000 வந்து ப்ரைஸ் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் வேரியன்ட் 6 128GB வேரியன்ட் உங்களுக்கு 18,999க்கும் அண்ட் 8 120GB வேரியன்ட் உங்களுக்கு 20,999க்கும் அண்ட் 8 256GB வேரியன்ட் உங்களுக்கு 22,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த லான்ச் ஆஃபராக உங்களுக்கு வந்து SBI அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக 2000 rupees வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 16,999க்கு இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த 16,999 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வேணால் இந்த பேஸ் வேரியன்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் பட்ஜெட் அதுக்கு மேலே போகுதுன்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. உங்களோட பட்ஜெட் 16,999க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.